பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களை குறிவைத்து இந்தியா தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது இராணுவத்தின் தலைமையகமாக கருதப்படும் ராவல்பிண்டியை குறிவைத்து தற்போது இந்தியா தாக்குதலை நடத்தி வருகிறது. ராவல்பிண்டியில் பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது ராணுவ மையங்களை குறிவைத்து தற்போது இந்தியா தாக்குதலை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் தகவல்கள். இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் ஒரு கடுமையான பதற்றம் நீடித்து வரக்கூடிய நிலையில பாகிஸ்தான் தான் இன்று இரவு சரியா 8:45 மணி அளவுல ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை கிராமங்கள்ல, குறிப்பா இந்திய கிராமங்கள் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தினாங்க. இதுல ஜம்முடைய விமான நிலையங்களை குறிவைத்தும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இன்று பிற்பகல், அதாவது நேற்றைய தினம் மணி இப்போது சரியாக 1:15 மணி ஆகிறது. நேற்று பிற்பகல் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட்ட செய்தி அறிக்கையில இந்தியா மீது பாகிஸ்தான் ஒருவேளை மீண்டும் தாக்குதல் நடத்தினால் இந்தியா வலுவான ஒரு பதிலடியை கொடுக்கும் என்று எச்சரித்திருந்தார். அந்த எச்சரிக்கையை மீறியும் கூட பாகிஸ்தான் ராணுவம் நேற்று இரவு 8:45 மணி அளவுல ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் LOCயை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய முக்கியமான நகர பகுதிகள் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை, அதே போல போர் விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்த தொடங்கினார்கள். ஆனால் பாதுகாப்பு படை ஏற்கனவே உஷார்படுத்தப்பட்டிருந்த நிலையில எதிர் தாக்குதலை நடத்தி ட்ரோன் தாக்குதல் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை வான்வெளியிலே முறியடிக்கப்பட்ட நிலையில பாகிஸ்தானுடைய போர் விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த நிலையிலே பாகிஸ்தானுக்கு எதிராக மீண்டும் இந்திய பாதுகாப்பு படை வலுவான பதிலடியை கொடுத்து வரக்கூடிய நிலையில சில மணி நேரங்களுக்கு முன்பாக, சரியா ஒரு 40-45 நிமிடங்களுக்கு முன்பாக கூட நம்ம இதே ஒரு செய்தியை பதிவு செஞ்சிருந்தோம். என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய பெசாவர்ல இந்திய பாதுகாப்பு படை ஒரு பலத்த தாக்குதல் என்பதை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக பெசாவர்ல பாகிஸ்தானுடைய தற்போதைய பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப் உடைய இல்லத்திற்கு அருகில் அந்த பயங்கர தாக்குதல் நடைபெற்றது அப்படின்னு பாகிஸ்தான் ஊடகங்கள் வெளியிட்டிருந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையிலும் சர்வதேச ஊடகங்கள் பதிவு செய்த செய்திகள் அடிப்படையில் நம்ம செய்தியை பதிவு செஞ்சிருந்தோம். இந்த நிலையிலே பாகிஸ்தானுடைய ராணுவத்தினுடைய நரம்பு மண்டலமாக செயல்படக்கூடிய ராவல்பிண்டியிலையும் இந்திய பாதுகாப்பு படையினர் ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. குறிப்பா ராணுவங்கள் தான் இந்தியாவுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வருது கடந்த 2 நாட்களா என்ற நிலையில ராணுவத்துடைய மையங்களை அளிக்கக்கூடிய வகையில ராவல்பிண்டியை நோக்கி பல தாக்குதல்களை இந்திய பாதுகாப்புத்துறை மேற்கொண்டிருக்கிறது. இதுல ராவல்பிண்டியினுடைய பல பகுதிகளில் தாக்குதல் என்பது நடைபெற்றிருப்பதாகவும் அந்நாட்டு ஊடகங்களும் செய்திகளை சொல்றாங்க. சர்வதேச ஊடகங்களும் இந்த செய்திகளை பதிவு செஞ்சிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக தற்போது எதிர் தாக்குதல்களை இந்திய பாதுகாப்புத்துறை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில ஒரு பக்கம் ராணுவம், மற்றொரு பக்கம் விமானப்படை, மற்றொரு பக்கம் கடற்படை என முப்படைகளுமே இணைந்து இந்தியா மீது கோழைத்தனமாக தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு எதிராக கடுமையான தாக்குதல்களை எல்லாம் தொடர்ந்து வருகிறார்கள். அதில் ஏற்கனவே பெசாவர் தாக்கப்பட்ட நிலையில தற்போது சில நிமிடங்களுக்கு முன்பாக ராவல்பிண்டியிலும் ஒரு கடுமையான தாக்குதல்களை இந்திய பாதுகாப்புத்துறை மேற்கொண்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் மற்றும் சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டக்கூடிய தகவல்கள் மூலமாக இந்த செய்தியை நம்ம பதிவு செய்யறோம். வினோத்.